8 முத்துக்குமாரை அவர் வெட்டிட்டு தப்ப முயற்சிக்கிறாரு. என்ன எடுத்துட்டாங்க போலீஸ். அப்புறம் அடுத்தது என்ன செய்ய முடியும்? காலு, தொடை, நெஞ்சு, புல்லட் ஹைட் ஏற ஆரம்பிச்சிடும். ஃபைனல் ஸ்டேஜ். சார் வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம். அப்படி நம்ம நியூஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக, நீங்க எப்போதும் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்து இன்னைக்கு கலர்ல பார்த்தோன்னு ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இருந்தீங்க சார். வந்த உடனே ஷாக் ஆயிட்டேன் நான். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள், 41வது பிறந்த நாள். ஆனா உங்களுக்கு 41 வயசு ஆனால் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சார். 41வது அகவையில் எல்லாரோட முயற்சியினாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுடைய அன்பாலையும் நீங்கள் கொடுத்த உற்சாகத்தாலையும் இத்தனை வருஷம் வந்துட்டேன். இத்தனை வருஷம் வரைக்கும் பெரிய பாவங்கள் எதுவும் நான் பண்ணலை, இனியும் பண்ணவும் மாட்டேன். எவ்வளோ நாள் இறைவன் நம்மளை அழைச்சிட்டு போகிறானோ அது நாள் வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை சமுதாயத்தை செய்வேன். ஆக்சுவலாக அது போடுற ஐடியாவே இல்லை. நான் எப்பயுமே போன பிறகு எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். இது இன்னைக்கு ஒரு காலத்தோட கட்டாயம் புதுசா. ஆனால் நல்லா இருக்கு சார் உங்களுக்கு. என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்க சார். சார் வெக்கப்பட்டா நல்லா சார் இருப்பீங்க. ஓகே, நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம், செய்திக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி மண்டபத்துக்குள்ளே போந்து சரம் மாதிரியே வெட்டினாங்க சார் திருநெல்வேலியில். கல்யாண மண்டபத்தில் கொண்டு பேனர் கலாச்சாரத்துக்காக. இப்போ அக்யூஸ்ட்லாம் பிரிச்சிருந்தாங்க. இப்போ அதோட அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. அப்டேட்ஸ் ஒரு ஃபயரிங், புல்லட் ஃபயரிங் நடந்திருக்கு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் நடந்தது. அவங்களுக்கு சம்பவம் தெரியும். மாதா கோயில் தெருவில் ஒரு திருமண விழாவில் வந்து ஒரு பேனர், பேனர் ஃப்ளெக்ஸ் போர்டு, அந்த வால் போஸ்ட் ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் உண்டு. இப்போ செவரு கிடைக்காது வால் போஸ்ட் விட்டுறதுக்கு. கிடைச்ச செவத்துல விட்டுவாங்க, பிரச்சனை வரும். அப்ப ஏது செவரு எல்லாம் கீட்டு கொட்டாங்க. கீட்டு கொட்டாங்க. இப்ப வந்து செவருக்கு அவசியம் இல்லை. 2 ஃப்ரேம் தூக்கி வச்சாங்கன்னா அடி போனாரு வச்சு கலாய்க்கலாம். நம்மளே கூட வச்சிருந்தோம் விசேஷம். நம்ம இது நம்ம அக்கா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இப்ப இதுல 8 பேர் வெட்டுப்பட்ட 8 பேர் பாத்தீங்கன்னா, ரமேஷ் 49, அவருடைய மகன் அருள்மாறன் 23, சந்தோஷ்குமார் 21 உள்ளிட்ட 6 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த கும்பல் வந்து நெல்லை மாவட்டம் மானூர் தெற்குப்பட்டிலேயே 2 பேரை போற போக்குல ஒத்துட்டு போயிருக்காங்க. இது இவங்களெல்லாம் வந்து மீட்டு பாளையங்கோட்டை மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரோனை வச்சு நீங்க வீடியோவுக்கு மட்டும் தான் எடுக்கலாம் நினைக்காதீங்க. ட்ரோனை வச்சுதான் அக்யூஸ்டா பிடிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல. இங்க இருந்தானே போறா, ட்ரோனை பறக்க விடுறா. எங்க போகுதுன்னா பார்த்தலாம். ட்ரோன் தான் எப்படி பயங்கர மூஞ்சுக்கு நேரம் வந்து நிக்குதுங்க. ட்ரோனு கன் ஷாட்லாம் இருக்கு ட்ரோன்ல. ட்ரோனை வச்சுதான் பிடிச்சாங்க. ட்ரோன் உதவியோட அப்படியே போலீஸ் தேடினாங்க. அதுல நடந்தவர் நெட்டூரை சேர்ந்த இசைக்குமுத்து 20 வயசு, மாரியப்பன் 20 வயசு, பீரமுத்து 21 வயசு, நவீன் 20 வயசு, சஞ்சய் 20 வயசு மற்றும் 3 சிறுவர்கள், மொத்தம் 8 பேரை போலீஸா பிடிச்சிருக்காங்க. இதுல வருத்தம் என்னன்னா, 20 வயசா மைனர் வயசு தாங்க, சின்ன பையனுக்கு தானுங்க. பிகினிங்கே அதுதானுங்க. வாழ்க்கையோட ஆரம்பமே 20 வயசு தாங்க. அப்பதான் காலேஜ் முடிச்சிருப்போம். அடுத்து பிஜி, யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு வேலை கிடைக்கும். வேலை எங்க கிடைக்குதுங்க? லோல் போட வேண்டியதா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீ கத்தியை தூக்கிட்டு போய் ரேண்டமா கல்யாண வீட்டில் விழுந்து. இப்ப எனக்கும் உங்களுக்கும் பகை. ஒரு உதாரணம் வச்சுக்கோம். எனக்கும் உங்களுக்கும் மோட்டிவேஷன் இருக்கு, ஒரு பகை இருக்கு. நீங்க என்ன வந்து கொன்ற போறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க, அப்படி திட்டம் இருக்கு. நீங்க 4 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நான் வெட்ட வேண்டியதான், வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு. நானும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போய் நிக்கணும். வேற எங்க போறதுன்னா, ஐயா என்ன வெட்ட போறாயா, போறா என்ன போலீஸ் ஆமாண்டா கிழிச்சா வெட்ட போற நீ போயா, அப்படிதான் போலீஸும் பிகினிங்ல சொல்லுவாங்க. இதான் யதார்த்தம் நான் சொல்றது. இல்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸ் போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிடுவாங்க. என்னப்பா அவனை வெட்டுறன் கூட்டுறன்னு சொல்லிட்டு இருக்காம என்ன அவங்க கதை அப்படின்னு கேட்பாங்க. அதோட பிரச்சனை நின்ட்டா பரவாயில்ல, சேஷன் வரைக்கும் போறியா நீ, அப்படிதான் ட்ரிகர் அடிக்கணும் வைங்க. அப்ப என்ன கொன்னே போறீங்கன்னா எனக்கு ஒரு வழியும் தெரியலாத்தா, வேற வழி என்ன, நான் என்ன செய்யறது? ஆக்சுவலா போதையில நீங்க உலர்ட்டி கூட போயிருப்பீங்க, அவனை கொண்டுறேன்னு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இந்த முடிக்கிறவன் வந்து பேசவே மாட்டாங்க, வாயை துறக்க மாட்டான். அவனை ஏங்க நான் கொல்ல போறேன், நீங்க வேறங்க, அவன் தான் கொல்லுவான். அந்த தண்ணியை குடிச்சோன்னு கட்டிங் ஏத்தணும்னு அவனை இந்த வாரம் செஞ்சிடணுமே, அவனை விடக்கூடாதுமே அப்படி பார்த்தா அவனை இறக்கிடுவான் கத்தி எடுத்து. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். பூந்த ரேண்டமா பூந்த கல்யாண வீட்டுல வெட்டினது வந்து நம்ம எந்த வகையிலையும் அது தப்பு. உறவுக்காரங்க வந்தவங்க போனவங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஒரு ஃபங்க்ஷன்ல பூந்து இது வந்து
பொது இடத்துல வெடிகுண்டு வைக்கிறது சமம்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல வெடிகுண்டு வச்சா சரியா? ரொம்ப தப்பு. பல கனவுகளோட பல ஆயிரம் பேர் சூட்கேஸ் தூக்கிட்டு இப்ப நிக்கிற இடத்துல வெடிகுண்டு வச்சு தகர்த்தா எப்படி சரி? போய் ராணுவ வீரர்கிட்ட சண்டை போடு, நீனும் துப்பாக்கி கேட்டா அவனும் துப்பாக்கி எடுக்கட்டும், மோது எவன் சமத்துன்னு பாத்துருவோம். ஆமா, அது அதுதான் லாஜிக். இது நான் லாஜிக் கிடையாது. இதுல நெட்டூரை சேர்ந்த ஐயப்பன் 21 என்பவர் வந்து முக்கூடல் அருகே உள்ள வடக்கு அரியநாயபுரத்துல வந்து அரசன்குளம் பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தனிப்படை ஸ்பெஷல் டீம் அமைச்சிருந்தாங்க. இஷ்யூ பெருசாயிட்டானா அவங்க தகவல் வருது. போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அப்ப வந்து ஏட்டு முத்துக்குமாரை அவர் வெட்டிட்டு தப்ப முயற்சிக்கிறாரு. திரும்பவும் மறுபடியும் தப்பிக்க முயற்சிக்கும் போது உடனே போலீசார் தற்காப்புக்காக ஐயப்பன் மீது துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இதில் வலது காலில் ஐயப்பனுக்கு துப்பாக்கி புல்லட்டு பாஞ்சிட்டு அரசு ஆஸ்பத்திரியில், பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில் அவருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அரிவாள் வெட்டியில் காயமடைந்த முத்துக்குமார் அவருக்கும் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் அதில் ரீசெண்ட் அப்டேட்டு. இதோட இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஃபைனல் கன் ஷாட் வந்துட்டுல, என்ன எடுத்துட்டாங்க போலீஸ். அப்புறம் அடுத்தது என்ன செய்ய முடியும்? காலு, தொடை, நெஞ்சு, புல்லட்டு ஹைட் ஏற ஆரம்பிச்சிடும். ஃபைனல் ஸ்டேஜ். ஆனாலும் திருந்துவாங்களான்னு நினைக்கிறீங்களா சார்? ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்தது. எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, உங்களுக்கு நான் என்னோட வயது சரிபாதி நான் பயணத்தில் கழித்தவன். பயணம் தான் என் வாழ்க்கையை. இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறேன்னா எல்லாம் என்னோட சொந்த அறிவு இல்லை. 4 பேரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு மாவட்டத்தை சொன்னீங்கன்னா அந்த மாவட்டத்தில் யார் மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் திருமணம் எப்படி இருக்கும், இவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, உங்களோட விருந்தோம்பல் என்ன இருக்கும். இப்போ நெல்லை மாவட்டம்லாம் அங்கே அவியல் தான் உணவு. அது குறிப்பாக திசையன் விளந்த பக்கம் தான் அவியல். எல்லா காய்கறியும் போட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் சாப்பாடு. சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சொற்குலோகத்தில் ஒரு தூக்கம் தூங்கலாம். இது நெல்லை மாவட்டத்தோட சாப்பாடு. இது எப்படி எனக்கு தெரியும்? கன்னியாகுமரி போனீங்கன்னா மத்தி மீனில் குழம்பு இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும்? இப்படியே சொல்லிட்டு அவங்க ஒரு தூத்துக்குடியில கருவாட்டு குழம்பு மஸ்ட் இருக்கும். மதுரைனா கறி குழம்பு மஸ்ட் இருக்கும். தஞ்சாவூர்னா சாம்பார் மணக்க மஸ்ட் சாம்பார் மணக்க தஞ்சை குழம்பு இருக்கும். இப்போ காரைக்குடி சைடு இது உணவை பற்றியான ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஒரு ட்ரெடிஷனல் இருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ என்னால் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் நெல்லையை மட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு எனக்கு ஒரு சண்டைன்னா நான் போய் ஒருத்தட்ட புகார் கொடுக்குறேன், என் மாமன்ட்டே மச்சாண்டையோ இல்லை எங்கள் அண்ணன்ட்டே சொல்கிறேன், என்னை அடிச்சிட்டான்டா வேணா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க முதல்ல. ஆமாம், நீ என்ன பண்ண? நான் செவனேன்னு இருந்தோம், நான் செய்வானா? நீ என்ன பண்ண? அவங்க அப்பா காலத்தில் நமக்கு ஃப்ரெண்டா, நம்ம குடும்பத்துக்கு உறவு இருக்குது. நீ நான் அவங்க பெரியவங்கள்ட்ட பேசிக்கிறேன், பேசாமல் வாயை விட்டு போகணும்பாங்க. அப்புறமா பெரியவங்கள்ட்ட என்னப்பா இது பையன் அடிச்சுட்டான், நான் பையனா என்னப்பா செய்தி அப்படின்னு. ஐயா நானும் விசாரிச்சோம்யா, தப்பா நினச்சிக்காதையா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ தருதலைங்க, நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் அவங்க பிள்ளைய கண்டிக்கிறப்பாங்க. ஆனால் சம்திங் டிஃப்ரெண்ட் நெல்லை இஸ் என்டையர் டிஃப்ரெண்ட். நீங்கள் சும்மா போட்டு பூசி முழுகுறாங்க. நெல்லைக்கு பெருமையாக இருக்கிறது தாமிரபரணி ஆரியா, நெல்லையப்பர் சுவாமியா நெல்லைக்கு ஃபேமஸ்ஸு. அடிக்கிட்டே போகலாம். நெல்லைக்கு ஃபேமஸ் என்ன இல்லை சொல்லுங்கள். ஆனால் நெல்லைன்னா அருவாள்னு சொல்லி வைக்கிறாங்க. இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுங்களேன். நெல்லை நாங்கள் அருவாகாரவங்க இப்படியா சொல்லி இளைஞர்கள் ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. சினிமாவுக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் கெட்டு சீரழிஞ்சு போனதுக்கு சினிமா ஒரு காரணம். இன்னமும் அங்கே வந்து கேங்கு வரா, கம்யூனிட்டி வரா. இப்போ அங்கே ஒரு 3-4 பிரிவாக பிரிங்க. நாடார் விசஸ் தேவேந்திர குல ஒரு பிரச்சனை, நாடார் வர்சஸ் முக்குளத்தூர் கம்யூனிட்டி ஒரு இடத்துல ப்ராப்ளம், முக்குளத்தூர் வர்சஸ் தேவேந்திர குல ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம். 3 ட்ரையாங்கிள்ல அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் ராஜா மர்டருக்கு பிறகு அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இல்லை. ரைட், அவங்க எல்லாருமே தங்க வீட்டு பிள்ளைங்களை தட்டி உட்கார வச்சுட்டாங்க. சமுதாயத்துக்காக நின்னதெல்லாம் போதும், எல்லாம் வேலையை பாரு. அவங்கவுங்க பர்சனல் பகை, நீங்கள் அவங்கவுங்க மோதிக்க அப்படின்ட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு கோர்ட் வாசல் நடந்த மர்டர் கூட ஜாதி மர்டராக மாறல. ஏன்னா அவங்க அண்ணனை ஏற்கனவே கொண்டு இருந்தாங்க. சரிக்கு சரி, இந்த ஈக்குவல்ட்டு போடுறாங்களே சரிக்கு சரி அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இதே நாங்குநேரில் பெரும்பத்து சம்பவத்தை என்ன சொல்கிறீங்க?
எப்படி பூந்து ரேண்டமா வெட்டுறது, அதுல வட மாநிலத்தை சம்மந்தமே டீ குடிக்கணும்னு தான் பாருங்க. 2 பேர். ஸோ அது ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி. உங்க பகை இருக்குது போகுது வருதுன்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். 19 பூந்து வெட்டுறதுங்கிறது சரி வராது. போலீஸ் என்கவுண்டர் பண்றாங்க பஸ் ஸ்டாண்ட்ல, 19 எல்லாரும் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு உதாரணத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அக்யூஸ் நீ ஓடுற கூட்டத்துக்குள்ள உன ஓப்பன் ஃபைனிங் பண்ணணும், இழுத்தாச்சு, ட்ரிகர் ஆயிடுச்சு, எல்லாரையும் அடிச்சிட முடியுமான்னு கேட்டேன். ஒரு பப்ளிக்கை சுட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க அதோட உண்டல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய கெட்ட பேர் தம்பி. உங்க பேருடைய ஏதாச்சும் குற்றப்பிரிவு இருந்து சுட்டுறதா ஓகே, அதான் அந்த கேஸுக்காக சுட்டாங்களான்னு இருக்கணும். அதுட்டு இந்த ரேண்டமா சுடுறதுங்கிறது வந்து நம்ம ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ இதோடையாவது நிக்கணும். ரொம்ப அழகான ஒரு தென்காசி, உங்க ஊர்ல குற்றாலம் இருக்கு, ஆலங்குளம்லாம் அந்த அந்த ஊர் சாரல் மழைச்சாரல் இருக்கும், நிறைய சுற்றுலாத்தலம் இருக்கு, ரசிக்கிற பார்டர் புரோட்டா இருக்கு. என்ன பெரிய கேள்வி கூத்தன்னா தமிழ்நாடோட ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி தான் சார். ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி தான் அதிக கல்வியாளர்கள் இருக்கிற ஊர். பழம்பெரும் கவிஞர்கள் உள்ள ஊரையா உங்க ஊரு? நெல்லை மாவட்டம். ஆமா, அங்கதான் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்துக்கிறாங்க. நெல்லையே ஒரு புகழ்மிக்க ஊர் தாங்க. ஆனா அந்த வீரன்னு இப்ப சொன்ன பார்த்தீங்களா, நீங்க போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னா ஒன்னே கழிச்சுட்டானா அப்ப அடிச்சு விட்டுற வேண்டியதான். நீ என்ன பண்ணன்னு கேட்க மாட்டான். நீ என்ன பண்ண நீங்க கேட்கறது இல்ல. அப்ப அந்த இளைஞர்கள் அப்படியே செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சிருக்காங்க. நான் இது போன கவர்மெண்ட்ல 3 கவர்மெண்டா பேசிட்டு இருக்கேன். கூப்பிடுங்க, அந்த மாவட்டத்தை எஸ்பியை கூப்பிடுங்க, கலெக்டர் கூப்பிடுங்க, கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஜாதிக்கு 10 லீடர் இருப்பாங்க. என்ன அவங்க பிரச்சனை சொல்லுங்க, என்ன செய்யணும்? கவர்மெண்ட் நாங்க கேட்கிறோம், என்ன செய்யணும்? நீங்க சைலண்டா இருப்பீங்க அப்படின்னு கேட்டுறணும்ல. அதை விடுத்துட்டு இதை ஒரு 10 பேர் ஜாதி ஆக்குறது, நம்ம என்னண்டா போறது எங்க இருந்தாலும் சேர்றது நம்ம என்னமா இருக்கணும், அதை பரிதாபங்களும் செஞ்சு விட்டாங்க. ஸோ அதை அப்படி சொல்லக்கூடாதுல்ல தம்பி. ஒரு 5 நிமிடத்தில் நான் ஒருத்தனை தீவிரவாதியாக மாற்றி விடுவேன் தெரிஞ்சேங்க. ஒரு 5 நிமிடத்தில் ஒருத்தனை ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு 5 நிமிடத்தில் ஒரு தீவிரவாதியை நல்லவனாகவும் என்னால் மாற்ற முடியும். அப்போ உலகத்தில் ஆகப்பெரிய ஆயுதம் எது? பேச்சு தாங்க. பேச்சை விட பெரிய ஆயுதம் எதுவும் இருக்கு? இந்த அரசாங்கம் நினைச்சா அதை பண்ண முடியுங்களா சார்? டெஃபினட்டா பண்ண முடியும். பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் நினைச்சா எத்தனை பேசிதான் தீக்கணுமா? எல்லாம் பிஸ்டலை லோட் பண்ணி யார் யார் இப்ப சண்டை போட ரெடியா இருக்கீங்க? ரைட், என்ன போட்டு தொடச்சாச்சு, எல்லாம் ட்ரிகர்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா தெரிச்சு ஓடிட மாட்டாங்க. கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லைங்க. அது வேண்டாம், பேசி முடிச்சிடலாம். நான் தான் சொல்றேனே, ஒரு பேஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து பேசுறேங்க, என்னங்க இருக்கு, என்னதான் வேணும்? எங்க வீட்டுல வெட்டி கொண்டுட்டானுங்க, நான் எப்படிங்க விட்டு தர? ரைட்டு, தப்பு தான், நடந்து போச்சு. திருப்பி இப்ப நீங்க கொலை பண்ணீங்கன்னா அவங்க உங்க பையனை கொலை பண்ண மாட்டாங்களா? யாரு எப்ப நிப்பாட்டுறது? லூப் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். எப்ப நிப்பாட்டுறது? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவர் மகள்ல வச்சிருந்த கிளைமேக்ஸ். கமல் வந்து வெட்டல்னு வெட்ட மாட்டாப்புல, அவர் சூழாயுதம் இப்படி இருக்கும், அதுல கத்தி, இதுல பெரிய கத்தி இருக்கும், வீசுக்குள்ள தலை போயிடும். நாசருக்கு சொந்த சித்தப்பன் தான், வேற யாரும் இல்லை. சித்தப்பாவோட மகன், அண்ணன். கத்தியை வந்து வாங்கிக்கிறதுக்கு எசக்கிங்கிற கேரக்டர், வடிவேலு எல்லாம் வருவாங்க. போதும்டா, போய் புள்ள குட்டியில படிக்க வைங்கடா, விவசாயம் பண்ணுங்கடா, ஏத்துக்கிட்டதெல்லாம் போதும்டா, என்னோட போட்டுட்டான்னு போவார்ல. அதுதான் அந்த கிளைமேக்ஸ் வைக்க முடியும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னா நான் ஜெயிலுக்கு போறதுதான் கரெக்ட். மறுபடியும் என் பாவத்தை நீ வாங்கிக்கிட்டு உன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அது தேவையில்லைங்கிறது தான் அந்த பரதன் டைரக்டரோட முடிவு, கமலஹாசனோட முடிவு. அதுதான் அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்காம மேல மேல இளைஞர்களை தொடர்ந்து டியூன் பண்றது சாபக்கேடு. எதிர்கால சந்ததியினர் சாதிக்க வேண்டிய நாம் சாதியில் இருந்து விடக்கூடாது. சாதிப்பதில் இறப்போம், சாதிப்பதில் போட்டி போடுவோம், சாதியில் போட்டி போட வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.